அற்புதங்களை எல்லாம் செய்தாரே, என்ன அநியாயம் செய்தார்? அப்படிப்பட்ட என் மகனுக்கு இத்தகைய சூழ்நிலையை ஏற்பட வேண்டும் என்ற ஒரு திக்கட்ட ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து இயேசு கேட்கிறார், ஸ்திரீ என்கிறார். சில ஆய்வாளர்கள், வேத ஆய்வாளர்கள் ஏன் அம்மா என்று அழைக்கக்கூடாது, ஸ்திரீயை என்று அழைக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்தார். அதற்கு ஒரு அர்த்தம் உள்ளது. மரணம் என்பது மிகவும் கொடுமையானது. வரலாற்றிலே பார்த்தால் நிறைய மரணங்கள், இயேசுவானவர் மாத்திரமல்ல, கிரேக்க வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸை மரணத்துக்கு உட்படுத்துகிறார். கிரேக்க நாட்டு அறிஞர் அவர் கேள்வி கேட்கிற அரசாங்கத்தை ஏன், எப்படி, எதற்கு என்று கேள்வி கேட்டு ஒரு பகுத்தறிவுகளோடு தான் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று அரசை எதிர்க்கிறார். அவருக்கு நச்சுக்கோப்பை பரிசாக அளித்து அவரை கொள்கிறார். அவர் மனைவி ஓடோடி வருகிறார். வந்து கேட்கிறார், என்னுடைய கணவர் என்ன தவறு செய்தார்? கண்ணகி பாண்டிய மன்னரிடம் கேட்டது போல கோவலன் என்ன தவறு செய்தான்? அதே போன்று அவள் கேட்கிறார், என் மனைவி என்ன தவறு என் கணவன் என்ன தவறு செய்தார்? அவருக்கு இவ்வளவு பெரிய மரண தண்டனையா? அது ஒரு பெரிய தண்டனை தான். ஒரு எழுச்சி ஏற்பட்டது, புரட்சி ஏற்பட்டது. சாக்ரட்டிஸ் மறைவு, புளோட்டோ, பெரிய பண்டிதர்கள் கிரேக்க நாட்டில் உருவானதாக சொல்கிறார்கள். நான் கூட தூத்துக்குடி தாசில்தாராக இருந்திருக்கிறேன். சுதந்திர தின விழாவில் வீரபாண்டி கட்டபொம்மன் சிறைக்கு செல்வோம், அங்கே மாலை போடுவோம். அவர் தூக்கில் இடப்பட்டார். கயத்தார் என்ற இடத்தில் அவருடைய நினைக்கின்றோம். அதிலே 2 வாசகங்கள் போட்டிருப்பார்கள். மனைவி அழுவதுதான். போகாதே என்கனவா, பொல்லாத சொப்னம் கண்டேன், ஆந்தைகள் அலற கண்டேன், கூவையில் கூவ கண்டேன். நீ யுத்தத்துக்கு இன்று சென்றாயானால் நிச்சயம் நீ இறந்து விடுவாய், நான் விதவையாகி விடுவேன். நீ செல்லாதே, என்னுடைய வெளிப்பாடு அப்படி இருக்கிறது என்று சொல்லி தடுப்பான். அவன் ஆங்கிலேயரை எதிர்த்து, நான் மன்னன், சாதாரண குடிமகன் அல்ல, அடிமைத்தனத்திலிருந்து இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும், செல்ல வேண்டும் என்று செல்வான். போரிலே வீழ்ந்து விடுவான், இறப்பை சந்திப்பான். அதுபோன்று நிறைய நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா விஓசி, பாரதியார் இவரெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய இறப்பு என்பது உயிர்த்தெழுதலை அடிப்படையாகும். பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் சுவிசேஷத்தில் பிரயோஜனமே இல்லை. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி இயேசு நமக்காக பிறந்தார், மரித்தார், போய்த்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே, உயிர்த்தெழுந்து இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால அவர் மரணத்தை ஜெயித்தவர், உயிர்த்தெழுந்தவர், இன்றும் நேற்றும் இன்றும் மாறாமல் உயிரோடு நம்மோட இருந்து துணை செய்கிறவர் என்றார். இந்த ஸ்திரீ சொன்னேன், ஏன் தாய் என்று சொல்லவில்லை, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு பெண், இவர் பெண்ணே என்கிறார். ஒரு பெண் திருமணம் ஆகிறாள். திருமணமானால தாய் என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள். திருமணமாகி கற்பந்தரித்து பிள்ளை பெற வேண்டும். அப்போ அவள் பிள்ளைக்கு தாயாகிறாள். இனி அவளுக்கு ஒரு கடமை உருவாகிறது. அவள் ஈண்டு ஒரு இலக்கியம் பாடல் உண்டு, ஈண்டெடுத்தல் தாயினுடைய கடமை, சான்றோனாக்குதல் தந்தையினுடைய கடமை, களிரில் இருந்து பெயர்தல். அதாவது இந்த போராட்ட உலகத்தில் போராடி பெரிய சாத்தான், களிர் என்றால் யானை, யானை போல மலை போல துன்பங்கள் வரும், அவற்றை எல்லாம் வீழ்த்துவது தான் வீரமகனுடைய கடமை. அது என்று சொல்வார்கள். அதுபோல இந்த ஸ்திரீயானவள் என்று ஒரு பொறுப்பு. திருமணமாகவும் கடவுளுடைய கிருபையினால் கற்பந்தரிப்பால் பிரசவ வேதனைப்பட்டு 10 மாதம் சுமந்து குழந்தையை பெறுகிறார். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நான் பெற்றேன் என்று அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து மகிழ்வு எய்துகிறார். பிறகு தன்னுடைய கடமைகளை எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறார். அதனால்தான் அவர் சொல்றார், ஒரு பெண்ணினுடைய கடமை பொதுவாக பேசுகிறார். இந்த ஸ்திரீ என்ற வார்த்தை இங்கு மாத்திரம் பயன்படுத்தப்படவில்லை,
கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசுவானவர் போகிறார், தாயாரும் இருக்கிறார். அங்கே திராட்சரசம் குறைபடுகிறது. இயேசுவானவரிடத்தில் தாயார் வருகிறார். திராட்சரசம் குறைபட்டு விட்டது என்று கூறுகிறார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன என்கிறார். காரணம் என்ன என்றால், திராட்சரசம் என்பது இரத்தத்தை குறிக்கிறது. நான் சிலுவையில் இரத்தம் சிந்தக்கூடியவன். அந்த இரத்தத்தை பற்றி நீ பேசுகிறாய், அது உனக்கு தெரியாது. நீ ஒரு சாதாரண பெண்மணி. நான் ஒரு தெய்வனுடைய கடவுளுடைய சித்தத்தை, சிலுவை மரணத்தை, பாவ மீட்பத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் இறைவனாக தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலாம். இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படி அவருடைய சித்தமாக இருந்தது. அதனால்தான் கர்சமனைய தோட்டத்தில் அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் என்றார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அவர் ஒரு பெண்மணியிடம் பேசுகிறார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இதுதான் என்னுடைய போஜனம். சீசர்கள் கூட அந்த நேரத்தில் அவருக்கு போஜனம் கொள்வதற்காக வெளியிலே சொல்லுவார். பிறகு சாப்பிட்டீர்களா என்ற இடத்தில் விசாரிப்பார். அவர் சொல்லுவார், என்னுடைய போஜனம் இதுவல்ல, என்னுடைய போஜனம் சிலுவை மரணம். அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராக இருந்தார். அந்த சிலுவை மரணம் என்பது தன்னுடைய அருமை தாய்க்கு தெரியாது. அவள் பிறக்கத்தில் கூட அவமானப்பட்டவள். கன்னியாக இருக்கும்போது பிள்ளை பிறக்கிறது. நிச்சயார்த்தம் முடிஞ்ச போது யோசிப்பு இந்த நீதிமானுக்கு நிச்சயத்தை மாற்றுகிறது. அவன் சந்தேகப்படுகிறான், குழந்தை எப்படி அப்போ தேவதூதன் தோன்றுகிறான். அது பரிசுத்த ஆவியானவன் என்று அவனுக்கு வெளிப்படுத்தின பிறகு அவளை சேர்த்து கொண்டான். ஒரு அவர் இயேசு கிறிஸ்து அவள் வயிற்றில் உருவானதில் அவமானத்தை ஏற்றுக்கொண்டவர். எல்லோரும் கல்யாணம் முடிவுக்கு முன்னே கருவுத்து வருகின்ற பெண் தானே என்று கூறுவார். அதையெல்லாம் நினைத்துதான் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன். அவர் அடையாளம் காட்டுகிறார். திக்கற்றவளாக நிதி முடிந்தவர்கள் எரேமியா 49:11 படிக்கலாம். எரேமியா 49:11. திக்கற்றவர்களாய் போகும் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. இந்த மோட்டோப்பி இந்த வார்த்தையே அதான், திக்கற்றவர்களை என்னிடத்தில் விடு. கடவுள் சொல்றாரு, திக்கற்றவர்களை என்னிடத்தில் விடு. பிறகு இரண்டாவது, அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். அதாவது திக்கற்ற நிலையில தாயார் இருக்கார். அவர் சொல்றாரு, அதனால கடவுள் இடத்தை அவர்களை விட. அது இந்த வசனம் அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலாக பொதுவாக கருதப்படுகிறார். இங்கே அதோ உன் மகன் என்கிறார். இங்கே யோவானை பார்த்து மகன் என்றே தன் தாயாருக்கு அவர் அறிமுகம். யோவான் 12 சீடர்களில் ஒருவன். அதிலேயும் 3 முக்கிய சீடர்கள் இயேசுவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள், யாக்கோபு, யோவான், பேதுரு. இந்த யோவான் அவரது மார்பிலே தூங்கியவர், அவரோடு மிகவும் நெருக்கமான். இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய சீடர்கள் மாத்திரமல்ல, சிநேகிதர்கள். நட்பு என்பது உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவது. ஒரு கஷ்டம் வருதுன்னா எப்படி நம்ம திடீர்னு நம்ம கை ஆடையானது விழுகிறது என்றால் கை தாங்குகிறது, அதுபோல் உதவுகிறது. அதைதான் சொன்னால் சீடர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் என்னுடைய சிநேகிதர், எனக்கு உதவி செய்கிறது. என் ஊழியத்திலே, என் கஷ்டத்திலே, என்னுடைய சிலுவை மரணத்திலே உதவி செய்வது. ஆனால் உண்மையான உதவி செய்த ஒரே சீடன் அவருடைய சிலுவை மரணத்திலே கூட நின்றவன் இந்த யோவான். அதனால் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அன்புள்ள யோவானே, உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை தருகிறேன். என்னுடைய தாயை தனியே விட்டுவிட்டு நான் மேலோகத்துக்கு செல்கிறேன். நீ அவரை ஏற்றுக்கொள். அவள் உன்னுடைய மகன். அதனால் விட்டுவிடாதே என்ற ஒரு பெரிய உறுதிமொழியை
அழைக்கிறார். அடுத்தது தாயாரை பார்த்து இப்பதான் சொல்றார், அதோ உன் தாய். அது தன்னுடைய தாய்ன்னு சொல்லல, என்னுடைய தாய்ன்னு அவர் சொல்லல, யோவானுடைய தாய் என்று சொல்லுகிறார். ஏன் யோவானுடைய தாய் என்று அவர் குறிப்பிடுவது இங்கு மிகவும் முக்கியமானது. தாய் என்பது இயேசுவானவருடைய சகோதரர்கள், தாயார் எல்லோரும் இயேசுவானை பார்க்க கூட்டிருக்கிறார்கள். இயேசுவானும் தேவாலயத்தில் 12வது வயசில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தாயும் தந்தையும் வெளியே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயும் தந்தையும் யார்? என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே என்னுடைய தாயும் தந்தையும். இப்ப நாம அப்படிதான். நீங்க எல்லாம் தாயின்னு பெருமிதம் பாராட்ட முடியாது. பெண்கள் எப்ப நீங்க பெருமிதம் பாராட்டலாம்னா, கடவுளுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்தாதான் எல்லா பெண்களும் உண்மையான தாய்மார். உலகத்து தாய்மார்கள் நம்ம இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு சொல்ற மாதிரி என்னுடைய தாய் என்று நம்ம சொல்லணும்னா, கடவுளுடைய வசனத்தை கேட்கணும், படிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும், அதன்படி நடக்க முடியலைன்னா கடவுள் பரிசுத்தாவியான உதவி செய்வார். முடிந்த அளவு செய்யணும். அது அப்படிப்பட்டவர்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கும். தாயானவள் மிகவும் முக்கியமான அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம். மோசே 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதில் முக்கியமான கட்டளைகள், உன் தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயா. அது எபேசியருக்கு இதே யோவான் எபேசி சபையிலே போதகராக இருந்தார். அந்த சபைக்கு பௌரப்போஸ்தலன் எழுதும்போதும் உன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடித்து வேறு. 10 கற்பனைகள் இருக்கிறது. அதில் முதன்மையான கற்பனை அது என்று சொல்லுகிறார். தாய் இல்லாமல் எவரும் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. தாயும் தந்தையும் மிகவும் முக்கியமானவர்கள். அதனால் தான் இங்கே இந்த உறவு முறை கிரியே என்று சொல்லி அவளுக்கு தாய் அந்தஸ்து கொடுக்கிறார். யோவானை சிநேகிதனாக எண்ணி அவருக்கு மகன் அந்தஸ்தை கொடுக்கிறார். நாமும் ஒவ்வொருவரும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அதோடு நின்றுவிடாமல் அதே மாதிரி திருடனை அவர் மன்னித்தது போல நம்முடைய பாவங்களை எல்லாம் இறைவனிடம் மன்னிப்பு கோரி நாமும் மன்னிப்பு பெற வேண்டும். அடுத்து கடவுள் நம்மளை தாயும் தந்தும் நமக்கு தாயும் தந்தையுமாக இருந்து சிநேகிதராக இருந்து நம்மளை இந்த உலக வாழ்வில் பார்த்து இந்த உலக வாழ்வின் முக்கிய குறிப்பாகிய நித்திய ஜீவனை நமக்கு அழுதி ஆசீர்வதிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.